ஹாய் வெல்கம் டு சௌந்தர்யா சமையல். நாம் இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். பாய் வீட்டு கல்யாணத்துலேருந்து நம்ம பக்கத்து வீட்டு கல்யாணம் வரையும் பிரியாணினாவே இந்த ஒரு ஸ்வீட் ரெசிபி இல்லாமல் பந்தியே முடியாதுங்க. அப்படி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். வீட்லேயே சிம்பிளாக அண்ட் ஹெல்த்தியாக வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 8 ப்ரெட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை ஓரங்கள்லாம் கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நட்ஸ் அண்ட் சீட்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு ஸ்பூன் கீ விட்டுட்டு நட்ஸு சீட்ஸ்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சமாக கீயும் ஒரு 50 ml வாசனை இல்லாத எண்ணெய், எந்த எண்ணெய்னாலும் எடுத்துக்கலாம், ஊற்றி நல்லா ப்ரெட்டை போட்டுட்டு 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் நட்ஸ் சீட்ஸ்லாம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். அதே பாத்திரத்தில் ஒரு கப் தண்ணியும் 1/2 கப் சுகரும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். சுகர் சிரப்பு ரொம்ப பாகு பதத்துக்கெலாம் வர வேணாம், பிசு பிசு தன்மை வர அளவுக்கு இருந்தால் போதும். அதில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ப்ரெட்லாம் ஆட் பண்ணிவிட்டு கூடவே 1/2 கப் பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. பால் நல்லா கொதித்து வரும்போது நான் ஸ்வீட்லெஸ் கோவா 50 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோடு ஆட் பண்ணிவிட்டு ஏலக்காய் பவுடரும் கண்டென்ஸ்டு மில்க் ஒரு ஸ்பூனும் ஒரு பிஞ்ச் உப்பும் சேர்த்துட்டு நட்ஸும் 2 டேபிள் ஸ்பூன் கீயும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே ஆஃப் பண்ணிடுங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.